ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் வெறும் நாம இன்னைக்கு பார்க்க போகிறது 2022 எடுக்கப்பட்ட ஒரு வார் ஆக்ஷன் ட்ராமா தான் கோல்ட் ரன். இந்த படத்தோட தமிழ் டப் வெர்ஷன் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ரீயாக இருந்தால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரூ இன்சிடெண்ட்டாக மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம். படம் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். ஸோ இப்போ படத்தோட கதை என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த படத்தோட கதை வந்து கரெக்டாக செகண்ட் வேர்ல்டு வார் பீரியட் அப்போ நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ அதில் ஜெர்மனி வந்து நிறைய கண்ட்ரிஸை அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேரை முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு கட்டமாக நார்வே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் எடுக்க போகிறாங்க, அவங்களோட ஆர்மிஸ் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாலே அவங்களுக்கு கிடச்சிருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி கிடைக்க ஸோ அவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய கோல்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது அவங்களுக்கு தெரியாமல் எங்கேயாவது பதுக்கி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ ஜெர்மனிக்கு தெரியாமல் இவங்களால அந்த கோல்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மறைச்சு வைக்க முடிஞ்சா அது மறைச்சு வைக்கிறதுக்கு என்னெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சேனலில் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. படம் பார்க்கறதுக்கு என்ன சொன்ன மாதிரி டீசெண்டாக இருக்கும். அண்ட் படத்தில் இருக்கக்கூடிய அந்த வார் போர்ஷன்ஸ், அந்த டென்ஷன் பில்டிங் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும். அதாவது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஏரோப்ளைன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா தாக்குவாங்க, அந்த மாதிரியான வார் டென்ஷன் பில்டிங் நல்லாவே இருக்கும். அதுக்கு பின்னால் வரக்கூடிய பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் நல்லாயிருக்கும். பட் அந்த வார் டென்ஷன் பில்டிங் வந்து ரொம்ப குறைவான இடங்கள்ல தான் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி பேசிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்த போர்ஷன் அதாவது அது எல்லாமே கொஞ்சம் ட்ராகிங்காக தான் கண்டிப்பாக ஃபீல் ஆகுது. ரொம்ப ஒரு ஸ்லோ பேண்ட் தான். டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸை அதிகமாக விரும்பி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், எல்லாமே வந்து அது ஸ்லோ பேனாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்க்கறதுக்கே கண்டிப்பாக ஒரு பொறுமை வேணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மூவிஸை மட்டும் பார்க்கக்கூடிய ஆள்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே நேரத்தில் பட் இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு அந்த நேரத்தில் அவங்க என்ன மாதிரியான கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலிங்காக செட் ஒர்க்கு, ஆர்ட் ஒர்க்குன்னு எல்லாமே டீட்டெயிலிங்காக பண்ணியிருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல வார் ஆக்ஷன் ட்ராமா. படத்தோட தமிழ் டப்பிங்கே சூப்பராக லிப்சிங்கோட பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் படத்தில் நடித்த எல்லாரும் இந்த கதைக்கு ஏற்ற அடாப்டர்னா நல்ல பர்ஃபார்மன்ஸும் பண்ணி கொடுத்துருக்கனால ஸோ கொஞ்சம் டைம் இருந்தால் பார்க்கக்கூடிய ஒரு ஒன் டைம் ட்ராமாவாக தான் இருக்கும். ஸோ என்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளே எதிர்பார்க்குற ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக இந்த படம் செட் ஆகாது. இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங்கை பார்க்கும்போது 5க்கு 2.6 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு ஒன் டைம்.